பணம் சேர அப்துல் கலாம் சொன்ன 5 ரகசியங்கள். நீங்க கேட்கலாம், அப்துல் கலாம் அவர்கள் பெருசா எந்த சொத்தும் சேர்க்கல. அவரோட பேங்க் பேலன்ஸ் வெறும் $400 2500க்கும் மேற்பட்ட புத்தகங்களும் தான் அவரோட சொத்தா கடைசியில இருந்தது. அவர்கிட்ட இருந்து பணத்தை பத்தி நம்ம எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா பெரிய பணக்காரர் ஆயிருக்கலாம். ஆனா அவர் பணத்தை விட குணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆடம்பர வாழ்க்கையை விட அவரோட குறிக்கோளையும் பொது பணியையும் தான் அவர் தேர்ந்தெடுத்தாரு. நம்ம பணத்தை நோக்கி பணத்துக்கு பின்னாடியே போனோம்னா, பணம் மட்டும்தான் நம்ம அப்படின்னு நினைச்சோம்னா சீக்கிரமா பணம் சம்பாதிக்க ஃபாஸ்ட் பாத்தை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த ஃபாஸ்ட் பாத் ஒரு சேஃபான பாத்தா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம குறிக்கோளையும் நம்ம பண்ற வேலையை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பண்ற வேலை குவாலிட்டியா இருக்கும், நம்ம சர்வீஸ் பெட்டர் ஆகும், பணம் நம்மள தானா வந்து சேரும். அப்துல் கலாம் அவர்களை நாடே மிசைல் மேன் மற்றும் பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுச்சு. அவரு இந்த உலகத்துல பணத்தை பெருசா விட்டுட்டு போலனாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதையையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு அடையாளத்தையும் விட்டு போயிருக்காரு. அவரோட வாழ்க்கையில அவர் கடைபிடிச்ச ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போதும் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம பின்பற்றது மூலமா நம்ம பணத்துல மட்டும் இல்லாம நம்ம மனசுல, நம்ம ஹேபிட்ஸ்ல, நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸ்லயும் பெரிய செல்வந்தர்களா ஆகலாம். அவரோட புக் விங்ஸ் ஆஃப் ஃபயரை படிக்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவரோட மைண்ட் செட் மற்றும் அவர் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ற விதமும் தான் அவரை பெரிய வெற்றியாளரா ஆக்கியிருக்கு. இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நான் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அப்துல் கலாம் வழியில நம்ம எப்படி ரிச் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் இம்பார்ட்டன்ட் விஷயம், he gained social capital. social capital அப்படிங்கிறது வெறும் பணத்தை பேஸ் பண்ணது கிடையாது. நம்ம கேரக்டர், நம்ம பவர், பொசிஷன், அப்புறம் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமா இந்த சமூகத்துல ஒரு நற்பெயரும் ஒரு விதமான அந்தஸ்தும் உருவாகுதுல, இதை தான் சோஷியல் கேபிட்டல்னு சொல்றோம். டாடா குரூப், ஆப்பிள், கூகுள் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் மேலலாம் நமக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குல்ல, அது மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் அவரோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாகவும் அவரோட லீடர்ஷிப் மூலமாகவும் நம்ம எல்லாரோடவும் அவர் ஒரு பர்சனலான கனெக்ஷனை கிரியேட் பண்ணிருக்காருல, இதுதான் அவரோட சோஷியல் கேபிட்டல். இந்த சோஷியல் கேபிட்டல் தான் நல்ல விதமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான அடித்தளமே. ரெண்டாவது விஷயம், மணி ஃபாலோஸ் பர்பஸ். அவர் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் வித்து தான் அவரோட படிப்பு செலவை பார்த்துக்கிட்டாரு. ஆனா எப்பயுமே அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் உயர பறக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது தான். அவர் எப்பயுமே பணத்தை துரத்துனது இல்ல, அவரோட கனவையும் அவரோட குறிக்கோளையும் தான் அவர் எப்பயுமே சேஸ் பண்ணுவாரு. அவரோட இன்டர்வியூஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாராம். நாலேஜா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்ல இனிமையான சொற்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் போது மத்தவங்க லைஃப் ஹாப்பி ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 1979ல இவரோட தலைமையில SLV சேட்டலைட் லான்ச் பண்ணாங்களாம். இதுக்காக நிறைய பேரு உழைச்சிருக்காங்க. ஆனா அந்த லான்ச் தோல்வி அடைஞ்சிருச்சான். அப்போ இவரோட சூப்பர்வைசரா இருந்தவரு பிரஸ், மீடியா இது எல்லாத்தையுமே அவரே ஃபேஸ் பண்ணி இந்த தோல்விக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். எங்க டீம் கடுமையா உழைச்சிருக்கு, அடுத்த வருஷம் கண்டிப்பா எங்க டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அடுத்த வருடம் இவங்க டீம் ஜெயிக்கும் போது அதே சூப்பர்வைசர் அப்துல் கலாம போய் பேட்டி கொடுக்க சொன்னாராம். எங்களோட டீமோட உழைப்புனாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து அப்துல் கலாம் என்ன கத்துக்கிட்டார்னா, ஒரு தோல்வின்னு வரும்போது அவர் ஒரு தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஒரு வெற்றி வரும்போது என்னோட டீம்னாலதான் நாங்க வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு அந்த வெற்றிக்கான கிரெடிட்டை அவங்க டீமுக்கே கொடுத்தாரு. இந்த ஒரு முக்கியமான லீடர்ஷிப் லெசனை அப்துல் கலாம் அவரோட சூப்பர்வைசர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாராம். உண்மையான லீடர்ஷிப்னா முதல்ல பொறுப்பை ஏத்துக்கிறது. இதுதான் சைக்காலஜில இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயம் நம்ம பொறுப்பு தான். நம்ம லைஃப் சேஞ்ச் ஆனோம்னா நம்ம தான் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வெற்றிக்கான வழின்னு சொல்லப்படுது. அவர்கிட்ட இந்த கத்துக்க வேண்டிய மத்த பாடங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், முக்கியமா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உருவாகி இதுவே நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்களோட மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், உங்களோட மைண்ட் செட்டை வச்சு எப்படி நீங்க மன அமைதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தின இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் மூலமா
நீங்க உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல, உங்க ஹாப்பினஸ்ல குறைஞ்சது 25% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா பார்க்க முடியும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் அண்ட் ஷேர் யுவர் நாலேஜ். இவர் எல்லா இடத்துலயுமே சக்சஸ்க்கான சொல்ற மந்திரம் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஒரு கனவு, ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். தொடர்ந்து அந்த விஷயத்துல நம்ம நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வெற்றி அடையிற வரைக்கும் எந்த தடை வந்தாலும் தொடர்ந்து எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். இந்த 4 விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம கனவு கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை அவர் இன்டர்வியூல, நீங்க நிறைய வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க, அந்த சாதனைகள்ல நீங்க எதை வேல்யூ பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறத தான் வேல்யூ பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். மத்தவங்களோட அறிவை வளர்க்கறது தான் அவர் உண்மையான சொத்தா பார்த்தாரு. 4வது பாடம், earn with ethics. அவர் ஒரு குடியரசுத் தலைவரா யார்கிட்ட இருந்தும் எந்த பரிசும் வாங்க மாட்டாராம். கவர்மெண்டோட எல்லா பொருளையும் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப கொடுத்துட்டாராம். நேர்மையான வழியில வர பணம் தான் சிறந்தது அப்படிங்கிறது தான் அவரோட நம்பிக்கை. 5வது பாடம், வெற்றிக்கு முக்கியமான தேவை எளிமை. ஆடம்பரத்துக்கு அப்படின்னு அவர் எதுவுமே வச்சுக்கிட்டது இல்ல. அவரோட ஐடியாஸை தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தாரு. இப்படி சிம்பிளா இருக்கிறதுனால நம்மளோட ஈகோக்காக நம்ம செலவு பண்றதை தடுக்கலாம். அப்துல் கலாம் அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய 6வது பாடம், சூஸ் ரெப்யூட்டேஷன் ஓவர் ரிச்னஸ். நம்ம இந்தியர்கள் எல்லார் மனசுலயும் அவர் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. இதனால அவரு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சதை தவிர பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது மூலமா நிறைய இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இவரோட பாதையை பின்பற்றி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. அப்துல் கலாம் வரதுக்கு முன்னாடி நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நம்ம லைஃப் ஆவரேஜா தானே இருக்கு, பணக்காரர்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் தான் இன்ஜினியர், சயின்டிஸ்ட்னு பெரிய ஆளா வர முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவரோட வரலாறு முழுமையா தெரிஞ்ச அப்புறமா மக்களோட மனசுல எளியவர்களும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வந்தது. அப்துல் கலாம் அவர்கள் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க வேலையை தேடுறதோட விட்டுறாதீங்க, வேலையை உருவாக்குங்க அப்படின்னு. இந்த மாதிரி தலைவர்கள்னாலதான் நம்ம இந்தியால நிறைய ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்திருக்கு. ஸ்டெம் எஜுகேஷன், ஆராய்ச்சி துறை, இது எல்லாத்துலயுமே அவர் நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் தனக்கு சொத்து சேர்க்கறத விட இந்த நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல நிறையவே எஃபர்ட் போட்டிருக்காரு. இதுவும் அவரோட சாய்ஸ் தான். அவர் நிறைய கம்பெனிஸ் கட்டி அவருக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் he built minds. இந்த பவர்ஃபுல்லான மைண்ட்ஸ் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் அப்படின்னு முழுமையா நம்பியிருக்காரு. அவர் சொல்லிக் கொடுத்தபடி நமக்கு தன்னம்பிக்கையும் நம்ம நோக்கமும் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நம்மளும் பணக்காரர்கள் தான். யாரிடமும் அளவுக்கு மீறி பேசாதே பழகாதே அப்படிங்கிற டாபிக்ல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.